everyone. இன்னைக்கு நம்ம மெல்பா கிச்சன்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம்னு இருக்கோம். அது என்னன்னா முட்டை பணியாரம். என்னது முட்டையில பணியாரமா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. வாங்க பார்ப்போம். முட்டை பணியாரத்துக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு, மிளகு, உப்பு, 3 முட்டை எடுத்துருக்கோம்மா. வாங்க செய்யலாம். ஃபஸ்ட்டு கடாயை அடுப்பில் வச்சுருக்கோம்மா. ஸ்டவ்வை ஆன் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் விடணும். எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை கடாயில் போட்டு வதக்கணும். லைட்டாக வதக்கணுமா. எல்லா காய்கறியும் கொஞ்சம் வதக்கி போட்டால் தான் முட்டை பணியாரத்துக்கு நல்லாயிருக்கும். காயெல்லாம் வாயில் கொஞ்சம் கடிபடாது. சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கம்மா, இப்போ கேரட்டு போடுறேன். கேரட்டையும் பீன்ஸு வெங்காயம் எல்லாமே குட்டியாக கட் பண்ணுங்கம்மா. சின்னதாக கட் பண்ணி போட்டால் தான் நல்லா வசங்கும். பணியாரம் செய்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். எல்லாம் கொஞ்சம் நேரம் வசக்கணும். நல்லா வசங்களுக்கு கொஞ்சம் காயில் உப்பு பிடிக்கணுமா. அதனால் கொஞ்சோண்டு உப்பு போட்டுருக்கு. ஒரு 1/2 ஸ்பூன். பாருங்கம்மா, இப்படியாக ஒரு 5 நிமிஷம் லைட்டாக வசக்கணும். ரொம்ப வசக்காண்டாம். ரொம்ப வசங்கினாலும் நல்லா இருக்காது. ஒரு லைட்டாக 5 நிமிஷம் வசக்கணும். வசங்கிட்டு இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவேன். 3 முட்டை இருக்குது. முட்டையை நான் இந்த பாத்திரத்தில் உடச்சி ஊற்றுறேன். ஊற்றிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, மிளகு கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு முட்டையை நல்லா கலக்கி விடணும். அந்த முட்டை கூட இந்த காயையும் போட்டு கலக்கணும். கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்ல உணவுமா. நீங்கள் தனியாக சமைச்சு கொடுத்தாலும் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இப்படி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்ல சத்தான உணவு பிள்ளைங்களுக்கு கிடைக்கும். முட்டையிலையும் நல்ல சத்து, காயிலையும் நல்ல சத்து. தனியாக பொரியல் பண்ணால் பிள்ளைங்க சாப்பிடாது. அதனால் நல்ல முட்டை போட்டு பணியாரம் செய்தால் குழந்தைங்க விரும்பி சாப்பிடும். ஸ்கூலுக்கு போய்ட்டு வீட்டுக்கு வந்தால் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ். பசியும் போகும், குழந்தைங்க ருசியாகவும் சாப்பிடும். காய் எல்லாம் போட்டு நல்லா முட்டை கலக்கியாச்சு. உப்பு நீங்கள் பார்த்து தான் போடணும். காயிலெல்லாம் போட்டிருக்குறோம். உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா காயில் போட்டதுனால 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இருங்கம்மா, இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு பணியாரம் சுடுவோம். சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றுறேன். சூடாயிடுச்சு. எண்ணெயும் ஊற்றியாச்சு. எண்ணெயும் சூடாயிட்டுமா. முட்டையை ஊற்றுறேன். முட்டையில் இவ்வளோ அழகாக பொங்கி வருது பாருங்கம்மா. இப்போ நான் திருப்பி விடுறேன். அழகாக வரும்.
தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா முட்டைன்னா கரிஞ்சிடும். அதனால் தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு போட்டால் கரியாமல் அழகாக வரும். குழந்தைங்களுக்கு நல்ல சத்தான உணவுமா. அழகாக வந்துச்சு. ஈஸியாக குழந்தைங்க வந்த உடனே செய்து கொடுக்குறது ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸுமா. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செய்து கொடுங்க. ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக முட்டை பணியாரம் எப்படி செய்யணும்னு பார்த்தீங்களா? இந்த சண்டேவை இன்னும் ஸ்பெஷலாக்க இந்த முட்டை பணியாரத்தை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் இந்த மாதிரியான பல வீடியோஸை பார்க்குறதுக்காக எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.